நாம இப்ப ரெடியா கிளம்பிட்டோம். ஷார்ட்ஸ்ல 2 ஷார்ட்ஸ் நேற்று சொன்ன மாதிரி இப்ப நம்ம கிளம்பி இருக்கோம். எங்க போறோம்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சரியா? இப்ப வந்து நம்ம ஒரு பெரிய கடைக்கு தான் போறோம். பெரிய கடை மீன்ஸ் வந்து அவங்க பல பிரான்சஸ் இருக்கு. நான் கடைக்கு போனோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கடைன்னு. அப்பா வந்துட்டாங்க கிளம்பி. வாங்க என்றாங்க. வணக்கம் உறவுகளே. ஓகே, நம்ம இப்ப அங்க கிளம்பி போறோம். இப்பவும் நான் இப்பவுமே சொல்லிடுறேன், இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. மறுபடியும் சொல்லிடுறேன். என்னுடைய சொந்த காசை வச்சு நான் பொருள் வாங்க போறேன். வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள். ஏற்கனவே 2 கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அதைத்தான் இப்ப வாங்க போறேன். அது என்னன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க. அந்த கடையில யூடியூபர்ஸ்னு அங்க உள்ள பசங்க சொல்ல போய் தான் மேனேஜருக்கே தெரிய வந்திருக்கு. உடனே வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க மொபைல்ல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீடியோ நாளைக்கு வந்து எடுங்க, நானே உங்களுக்கு டெமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காலமா கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லா பொருளுமே நான் அங்கதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த பொருள் வாங்குறது ஆசையாவும் இருக்கும், ஒண்ணு நல்ல உழைப்பும் இருக்கும். ஆனா இது ப்ரமோஷன் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நான் எந்த பொருளா இருக்கட்டும், நான் அங்க சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய பொருளா இருந்தாலும் நான் அந்த கடையில தான் வாங்குவேன். எனக்கு ஒரு சென்டிமெண்ட். அதே போல அங்க எல்லாமே நல்லா பழகிட்டாங்க. அண்ணன் தம்பியா எல்லாருமே நல்லா பழகிட்டாங்க. ஒண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா இது ப்ரமோஷன் கிடையாது, பொருள் போய் வாங்க போறோம். என்னுடைய சொந்த காசை வச்சுதான் வாங்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவங்க விருப்பப்பட்டதுனால இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஓனருக்கே அவங்க வீடியோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாப்போம். போய் நம்ம என்ன நடக்கு ஏது நடக்கு எல்லாம் பார்த்து பொருள் எல்லாம் செலக்ட் பண்ணி, பொருள் கடைக்குள்ள போனோடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, பொருள் காமிக்கவுமே தெரிஞ்சிடும். வாங்க போய் பார்ப்போம். எங்க வந்திருக்கேன்னா பாருங்க, சத்யா கடைக்கு தான் வந்திருக்கோம். சத்யால தான் வந்து பொருள் வாங்க வந்திருக்கோம். நான் ஆரம்பத்துல இருந்து சத்யால தான் எப்பவுமே எடுப்பேன். நம்ம கோயில்பட்டி சத்யா தான் பாருங்க. இப்போ வாங்க உள்ள போய் பார்ப்போம். அவங்களையும் வண்டியை பார்க் பண்ணிட்டு வராங்க. இங்க இடம் இல்லைன்னு எத்தாலும் நிப்பாட்டிட்டு வராங்க. நின்னாங்க, உள்ள போயிட்டாங்க. சரி உள்ள போங்க, போய் பார்ப்போம். பாருங்க, வெல்கம் சூப்பரா இருக்கு. வெல்கம். வெல்கம் வரவேற்பே நம்மளுக்கு நல்லா சூப்பரா பண்றாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன போறோம்ட்டு. நம்மளுடைய தம்பி வாங்க. மியூசிக் சத்தம்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடை வந்து நம்ம கடைக்குள்ள வர்றதுனால இந்த டிவிலாம் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம் இல்ல. இங்க என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னா, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் இருக்கு. பாட்டு படிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க. நம்ம மேனேஜர் சாரு, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பார்க்க வந்திருக்கோம். சொல்லியாச்சு, வீடியோவில் சொல்லியாச்சு, ஃப்ரிட்ஜ் பார்க்க வந்திருக்கோம். வாங்க என்ன ஃப்ரிட்ஜ் போய் பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க, எது நல்லா இருக்கும். இவங்க தான் நம்ம மேனேஜர் சார், நம்ம அண்ணா. வழக்கமான சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கும். ஆமா, அதுக்கு அப்டேட் போனா டபுள் டோர் போய்க்கலாம். டபுள் டோர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் ஃபுல்லமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீசர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீசர் வந்து ஐஸ் கீஸ் ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ட்ரா டீபாஸ் பண்றதுல ஒரு பண்ண வந்து வரும். இதே டபுள் டோர்னா அந்த ஐஸ் கீஸ் பாஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா வந்து ஃபார்மலைஸ் ஆகுது, டீபாஸ் பண்றது ஆட்டோ டீபாஸ் வரும். டபுள் டோர் வந்து டபுள் டோர் மேல ஃப்ரீஸ் தனியா ஃப்ரிட்ஜ் தனியா கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுல இப்போ புது மாடல் வந்து நீங்க மேக்ஸிமம் ஃப்ரீஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். வந்து நம்ம ஊர்ல ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரிட்ஜ் நல்லா பெருசா கேட்கற கஸ்டமர் வந்து இப்போ கன்வெர்டபிள் மாடல் மேல ஃப்ரீசர் கன்வெர்ட் பண்ணி கொண்டுருக்காங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா மேல ஃப்ரீசரையும் அப்படி ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேல வெஜிடபிள் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்து இது வந்து வழக்கமான ட்ரெண்டிங் மாடல். இந்த வருஷம் நியூ ட்ரெண்டிங் மாதிரி வந்து சைடு பை சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கொண்டு வருவாங்க. கபோர்ட் மாதிரி இது டயாஸ்னு சொல்லுவாங்க. வந்து DIOS உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் சென்சார் சொல்லுவாங்க. இப்போ நியூ சீரிஸ் இதுக்குள்ள எப்படி பாத்தீங்கன்னா, ஒன் சைடுல ஃப்ரிட்ஜ், ஒன் சைடுல ஃப்ரீசர், ஒன் சைடு ஃப்ரிட்ஜ், ஒன் சைடுல ஃப்ரீசரா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இப்போ மாடலுக்கு அதே ஃப்ரீசர் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ எப்படி சார் அந்த பழைய மாடலுக்கும் இதுக்கும் கரண்ட் பில் எப்படி சார்? ரொம்ப கம்மி. இப்போ மாடல் எல்லாமே ஸ்மார்ட் இன்வெர்டர் தான். ஸ்மார்ட் இன்வெர்டர் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல உள்ள ஒரு CL பிளம் என்ன பவர் இருக்கும் அந்த பவர் ஆப்ஷன் யூஸ் ஆகணும். எல்லாமே சார்ஜ் தான், எல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுத்துருவாங்க. வந்து இப்போ மாடல் நம்ம சத்யா பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஆஃபர் போட்டுருக்கோம். சைடு பை சைடு ஃப்ரிட்ஜ் வந்து பிபிஎல் பிராண்ட் பியூர் இந்தியன் பேங்க் தான். 10 years ஃபுல் கம்பல்சரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மாடலுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க.
பாருங்க சார் ஒண்ணு காமிக்கிறாங்க. இது பிபிஎலா? இது பிபிஎல். எல்லாமே சென்சார் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க கொடுத்துருப்பாங்க. 10 years வாரண்டி வரும். இது ஆக்சுவலா வந்து 69 வரும் காசா போடுவோம். இப்போ சத்யாவோட வந்து ஆஃபர் போட்டுருக்கோம். வந்து சம்மர் ஆஃபர்னு சொல்லி போட்டுருக்கோம். அதுக்கு வந்து ஆஃபர் பார்த்து 49 ரேட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். நீங்க ஈவன் டபுள் டோர் இருந்து நீங்க வந்து 230 லிட்டர் ஒரு 300 லிட்டர் எடுத்தீங்கன்னா வந்து அதே உங்களுக்கு வந்து 30,000 35,000 வந்து அதே உங்களுக்கு வந்து 600 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரும். 590 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்து 49 ரேட் ஆஃப் காஸ்ட். டபுள் டோர் வாங்குற காசு சைடு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லக்ஸரியா பார்க்க லுக் ஆயிரும். உங்களுக்கு வந்து லக்ஸரியா வந்து 2-way கூலிங் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. வந்து எக்ஸ்ட்ரா கன்வெர்ட்டர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டீப்ராஸ் ஆப்ஷன் நம்ம ஈஸியா அந்த ஆட்டோ டீப்ராஸ் ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. பெஸ்டா அந்த மாடல். நீங்க அதை கம்பேர் பண்ணுவோம் இதை எடுத்துக்கலாம். இதுல பஸ் லுக்காவும் இருக்கும் பார்க்க வைக்கிறது. இது வந்து எத்தனை லிட்டர் சார்? இது 590 லிட்டர் கெப்பாசிட்டி. 590. 15 லிட்டர் சார். அதுக்குள்ள டபுள் டோர் உங்களுக்கு வந்து 230 240 டபுள் டோர் 240 இருந்து ஆரம்பிச்சு 600 டபுள் டோர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த டபுள் டோர் யூஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ராயலா இருக்கும். உங்களுக்கு வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க ரொம்ப வச்சுக்கலாம். பொருள் அதிகமா வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாகும். ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்பெனி ரொம்ப கம்மியாகும். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா எது இது பாப்போம். எது பிடிச்சிருக்கோ அதை பாப்போம். அண்ணன் எப்படி தெரியுமா நம்மளுக்கு? அண்ணன் எப்படி தெரியுமா? நம்ம குட்டி பொருள் வாங்க வரோம் அப்படின்னா அண்ணன் அது கூட சேர்த்து பெரிய பொருள் 2-3 பொருள் வாங்க வச்சிருவாங்க. அண்ணன் பேச்சிலேயே நம்ம வந்து வாங்கிடுவோம். நான் வந்தது சிங்கிள் தான் வாங்க வந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் தெரியும், உங்களுக்கு உறவுங்களுக்கு தெரியும். சிங்கிள் தான் வாங்க வந்தேன். ஆனா அண்ணன் வந்து அதை எதுக்கு வாங்குறீங்க, இதை வாங்குங்க அப்படின்னு நம்மள வாங்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா பொருளுமே அண்ணன் அப்படிதான். உங்களோட பொருள் வந்து நல்ல ராசியா இருக்கும் சார். நல்லா உழைக்கும். அது ஒண்ணு. ரீப்ளேஸ்மென்ட் வரல. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க வந்து எல்லாரும் எடுங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் எழுது நேரக்கனே தெரிஞ்சிருக்கும். சத்யானா ஃபேமஸ் ஆனதுதான் சார். அதே மாதிரி இது உண்டு தவணை. நம்ம ஃபினான்ஸ் ஸ்கீம் ஒன்று வந்து ஃபினான்ஸ் ஸ்கீம் ஆப்ஷன் கொடுக்கணும். வந்து வெறும் 0% இன்ட்ரெஸ்ட் வரும். வந்து எடுக்கிற எல்லா பொருளுக்கும் ஒன்லி ஃபார் டாக்குமெண்ட் மட்டும் தான் வரும். டாக்குமெண்ட் வந்து பிக்ஸட் டாக்குமெண்ட். உங்களுக்கு 3.5 டாக்குமெண்ட் வரும். 10,000 எடுத்தா 350 ரூபா உங்களுக்கு வந்து. இப்போ 1 லட்சம் ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கன்னா வெறும் 3,500 டாக்குமெண்ட் வரும். வந்து அந்த டாக்குமெண்ட் நம்ம வந்து வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் ஆஃபருக்காண்டி வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். வந்து நம்மகிட்ட மொத்தம் பஜாஜ், HDFC, IDFC, HDB மொத்தம் 4 ஃபினான்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு. கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கணும். இப்போ சார் நாங்க ஆப்பிள் செல் உங்களுக்கு தானே சார் எடுத்தோம். கண்டிப்பா அதுவும் பண்ணி கொடுத்தோம். டிவி எடுத்ததுல இருந்து இங்கதான் எடுத்துட்டு இருக்கேன். டிவி எல்லாமே கிரைண்டர், அடுப்பு இங்கதான் வந்து எடுத்தேன். ஒரு ஐபோனு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். எல்லாமே இங்கதான் எடுத்திருக்கேன். இனிமேலும் இங்கதான் எடுக்க போறோம் நம்ம. சரியா? சரி வாங்க, எது பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம ஒன்னோட செலக்ட் பண்ணுவோம். சரியா? சரி சார். சரி வாங்க பொருள் பாப்போம். என்னென்ன எப்படி இருக்குன்னு பாப்போம்னு. பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடையில பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சூப்பரா இருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு பார்த்தேன். ஆனா ரேட் ரெண்டும் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். என்ன அவ்வளவு கூட வரல. ஆமா, ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி தான் முன்ன பின்ன வருது. ஆனா பொருள் அது அதிகமா வைக்கலாம். அது பொருள் அதிகமா நல்லா இருக்கும். நம்ம வந்து தனியா ஃப்ரீசர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை வீட்ல. அதுவே இதாயிரும்னா இது எதுக்கு ஒரு இடம் மம்பாதான் வேஸ்டா தான் போகும். அதுக்கு அப்படி வாங்கினா நல்ல பிரயோஜனம். பொருள்லாம் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே நீட்டா. பைசா தான் வேணும், எதுனாலும் வாங்கலாம். நம்ம இங்க சத்யால வந்து கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. அதெல்லாம் நல்ல ராசியான கடை. ராசி ஒண்ணே, பொருள் நல்லா இருக்கு. அதுதான் மெயின். அதே மாதிரி இவங்க ரெஸ்டாரண்ட்டும் சூப்பரா இருக்குமே. ஆமா, ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம். ஆமா, அதாவது தூத்துக்குடி டு மதுரை ரோட்ல இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி டு திருநெல்வேலி ரோட்ல இருக்கு. ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கும். இவங்க டிஷ் வாஷர்லாம் வந்துருச்சு. இது என்னது பத்மா? இது பாத்திரம் கழுவுறது. ஓ, இதுதானா? அது டிஷ் வாஷர் இருக்கு பாருங்க. உள்ள பாத்திரத்தை போட்டு அதை விட கழுவி உள்ள பாத்திரம் கழுவி லிக்விட் இதுல ஊத்தணும். இந்த இருக்குல, இதுல லிக்விட் கழுவி அதுவே காய வச்சிருமா? அதுவே காய வச்சு எல்லாம் பண்ணிரும். வாஷிங் மெஷின் பாவி. LG தானா இது? ஆமா, LG டிஷ் வாஷர் வந்தாச்சு. இது வந்து இந்த இது கிட்ட சொல்வாங்க வாஷிங் மெஷின். இது ஃப்ரண்ட் லோடு. சரி. இது வந்து ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மெஷின். சரி. டாப் லோடு தான் நம்ம வீட்ல இருக்கு. அதுவும் நான் இங்க தான் வாங்குறேன். ஆமா, எல்லாமே எல்லா பொருளுமே இங்க தான் வாங்குறேன். இங்க வாங்குறேன். டிவில இருந்து அதான் சொல்றல, டிவில இருந்து எல்லா பொருளுமே இங்க தான் இருக்கிற. டிவில இருந்து அயர்ன் பாக்ஸ் முதல்ல நான் இங்க தான் வாங்குறேன். ஆமா, எல்லாமே அயர்ன் பாக்ஸ், அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே நான் இங்க தான் வாங்குறேன். மிக்ஸி, கிரைண்டர். அதே மாதிரி உறவுகளே, இது வந்து ப்ரோமோஷன் வீடியோ கிடையாது. அத நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு சார் வந்து ரொம்ப வந்து அண்ணன் உறவு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறது நம்ம வருஷ கணக்குல எடுக்கிறதுனால, அதனாலதான் நம்ம வந்து எடுக்கேன்.
என் அனுபவத்தை சொல்லியிருக்கேன். ஆமா. என்ன என்னுடைய அனுபவத்துல நல்லா இருக்கும் கடை, நல்லா இருக்கும் பொருள், நல்லா இருக்கு, கோயில்பட்டியை பொறுத்தளவு பொருள் நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. சரி, இப்ப போய் நம்ம இப்போ நீ எது கன்ஃபார்ம் பண்ண போற? ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், பார்த்துட்டு சொல்லுவோம், கீழே போய் பேசுவோம். கீழே பேசிடுவோம். வாங்க. சரி, அப்ப எதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பண்ணிட்டு சொல்லிடுவோம். ஒரு ரேட் பேசணுமோ? ரேட் பேசணும்ல. ரைட், அவனை கிளம்புங்க. வாங்க. உறவுகளே, பாட்டு படி கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு ஒரு வழியா. என்ன ஓகே, சரி வரோம்க்கா. இந்த அக்கா நல்ல நம்மளுக்கு வரவேற்பு ஃபர்ஸ்ட் வரவுமே சூப்பரா கொடுத்தாங்க வரவேற்பு. தேங்க்யூக்கா. இந்த எல்லாருமே உள்ளடிக்காங்க, வெக்கப்பட்டு ஓடுறாங்க. ஓகே, பாய்ப்பா, பாய். பார்த்தாச்சு, ஃப்ரிட்ஜ் பார்த்தாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு, பில்லுக்கு ரூபா கொடுத்தாச்சு. என்ன இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம். பில்லுக்கு ரூபா கொடுத்தாச்சு. நம்ம வாங்க, அடுத்து 2 நாள் கழிச்சு வரும்னு சொல்லிட்டாங்க பொருள். வாங்க வீட்டுக்கு போவோம். நைட் வந்தாச்சு. கேட்டியா கவியா? ஃப்ரிட்ஜ் பார்த்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் வரணும். அதுல முக்கியமா என்னன்னா, அவங்க 2-3 நாள் ஆகும்னாங்க. மதுரை ஸ்டோர் ரூம்ல இருக்கு, நாங்க சொல்லி வர வைக்கோம் அப்படின்னு சொல்லி 2-3 நாள் ஆகும்னாங்க. இப்ப நான் வந்துட்டு இருக்கையிலே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஓகே தூத்துக்குடி கொண்டு வந்துருச்சான். ஏன்னா நேற்றே போய் நம்ம போய் இது பண்ணிட்டு வந்தோமா, அதனால தூத்துக்குடிக்கு ஒரு 5-6 பீஸ் வந்துருச்சு, அதுல இருந்து ஒன்னு இங்க அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு டெலிவரி ஆயிடும். இன்னைக்கு வந்து புதன்கிழமை. இந்த வீடியோ உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் லேட்டா வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை இன்னைக்கு போய் நாங்க நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா? Thursday வரும். Thursday நாளைக்கு, அதாவது 13/2/2025 நாளைக்கு வியாழக்கிழமை பொருள் வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரும், எடிட் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்காண்டி. அதனால கொஞ்சம் லேட்டா பாருங்க. சரி, இதே மாதிரி நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கும் வேணும். அப்புறம் கமெண்ட் எல்லாம் வீடியோ வரலன்னு எதிர்பார்க்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாப்ல. ரைட், நான் உங்களுக்கு லைக் பண்ணிட்டேன். அதே போல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லேட் ஆனாலும் ஒவ்வொரு நாள் லேட் ஆனாலும் வீடியோ கண்டிப்பா நாங்க போட்டுருவோம். அது காரணம் என்னன்னா, பாப்பாக்கு பரீட்சை இருக்கு, அவளுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அவ அங்க படிச்சிட்டு இருக்கா, இவ ஹாஸ்டல்ல இருக்கா. இவ எக்ஸாமுக்கு 10th போயிட்டா இல்லையா, எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கா. அதுல வேற அம்மா வந்து இந்த கல்யாணம் மூடுறதுனால மேக்கப், ஆரி ஒர்க் அந்த மாதிரி. இப்ப ஏற்கனவே வந்து இன்னொரு வீடியோ நான் போட வேண்டியிருக்கு, ஆரி ஒர்க்க பத்தி ஒரு வீடியோ நான் போட வேண்டியிருக்கு. அது இதுக்கு முன்னாடி வந்துடும். இந்த நிறைய பேர் வந்து இந்த ஆரி ஒர்க் மேக்கப்க்கு வந்து கேக்குறீங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் நான் கீழே மென்ஷன் ஷார்ட்ஸ்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணுங்க. இன்னொன்னு மெயினா முக்கியமா ஒரு வீடியோ நான் போடணும். இந்த வீடியோக்கு முன்னாடியே அந்த வீடியோ வந்துரும். ஓகேவா? அத பாருங்க, தவறாம பாருங்க. கொஞ்சம் அந்த ஒர்க்ல கொஞ்சம் பிஸி வந்திருக்கும், பாத்திருப்பீங்க. ஆமா, வந்திருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ இதோட முடிச்சு கொடுவோம். அடுத்து பொருள் வர்றத நம்ம எடுப்போம், அது வேற வீடியோ. அதே மாதிரி அத வந்து ஒரு டூர் போடணும். அது வந்து பொருட்கள்லாம் சேகரிச்சு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி டூர். சரி, எங்க சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பெரிய கடைகள்ல எங்களை வந்து ரொம்ப விரும்புறாங்க. உண்மைக்குமே இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பெரிய கடைகள்ல வந்து நீங்களே வீடியோல ஃபர்ஸ்டே பாத்துருப்பீங்க. நாங்க போனோன்னே எங்களுக்கு வெல்கம் எப்படி பண்ணாங்கன்னு நீங்க பாத்துருப்பீங்க. அவங்க உள்ளவங்க எல்லாம் யூடியூப் இருந்தா அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு நல்லா. சில வேளாண் பாப்பா பொண்ணுகள் தப்பு இல்ல, அது வேண்டாம். விருப்பப்பட்டவங்க வரலாம். அந்த அக்கா விருப்பப்பட்டாங்க, ஓகே எடுங்க, ஹாய் சொன்னாங்க. அந்த தம்பி ஹாய் சொன்னாங்க. அதெல்லாம் யூடியூப்னு சொன்னோடனே நம்மள தனியாவே பாக்குறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பெருமையா இருக்கு. அந்த ஒரு பலன் உங்களை தான் சாரும், உறவுகளான உங்களை தான் அது போய் சாரும். ஓகேவா? தேங்க்யூ, வெரி 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 தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.